தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் மஞ்சள் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஈரோடுல இருக்கக்கூடிய ஈரோடு கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய கல்லூரியின் சார்பில் முதல்வர் அவர்களை அழைத்து அல்லது இயக்குனர் அவர்களை அழைத்து அவரை சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். சார் வணக்கம். ஜனநாயகத்தில் மக்கள்தான் எஜமானர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் விதமாக இந்த தேர்தல் பயணம் அமைந்திருக்கிறது. மாணவர்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் மிகுந்த வலிமையானது. அது வாக்குதான். இந்த வாக்கை மிகச் சிறப்பான முறையில் செலுத்தினீர்களேயானால் கண்டிப்பாக தேவையான மாற்றங்கள் எல்லா நாட்களிலும் எல்லா நகரங்களிலும் நாட்டிலும் நடக்கும். எனவே இதை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்திலே அறிவுறுத்துகிறேன். உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம், எதன் அடிப்படையில் உங்களுடைய முதல் ஓட்டு இருக்க போகுது அப்படிங்கறதா முதல் கேள்வி. அந்த அடிப்படை தேவை, நம்மளோட பிரச்சனை, நம்ம படிப்பு எல்லாமே அரசியல்ல தான் இருக்கு. அதனால நம்ம ஓட்டு போறது அந்த நம்ம ஓட்டு போற ஒவ்வொரு ஓட்டுமே நம்ம அரசியலை பார்த்து தான் தீர்மானிக்கும். அது கரெக்டா பண்ணிக்கணும். நான் பண்ற ஒரு ஓட்டு வந்து எல்லா தலைமுறையும் மாத்தும். எனக்கு ஓட்டு போனா கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் நான் ஓட்டு போடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது 2025 இப்ப போன இதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப 2026 வருதுதான் எலெக்ஷன். ஏன்னா இப்பதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எல்லாருமே வந்து அரசியல் பேசுறாங்க. அரசியல்லாம் என்னன்னு தெரியுது. ஸோ வந்து எல்லாரும் யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யார் யார் என்ன பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் ஆட்சி நடத்துறாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, என்னென்ன வளர்ச்சிகள் நடக்குது அப்படின்னு அடிப்படையில் ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் கொள்கையும் கோட்பாடும் முக்கியம். ஒரு சில கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை, அது வேற விஷயம். இன்னும் கொள்கைன்றது சமத்துவம், அப்புறம் சுயமரியாதை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த இதை எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சி தான் என்னோட கட்சி. அதுதான் என்னோட வாக்கா இருக்கும், முதல் வாக்கா இருக்கும். ஒரு ஓட்டு வந்து எல்லாமே மாத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் முக்கியம்னா, இப்ப ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறாங்க, ஒரு சிலர் வந்து ஓட்டே போடுறது கிடையாது. ஏன் போடுறது? அது அவங்களோட உரிமை. இப்ப இந்தியால சிட்டிசனா இருக்காங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஓட்டு போட்டாதான் அவங்க இந்தியால சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்கு. சோ அப்ப ஓட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் ஓட்டு போறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கோட்பாடுகள்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உமன்ஸ்க்கு வந்து சேஃப்டி ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, கொலை இதெல்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தடுத்து போலீஸ் டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். என்னை பொறுத்த வரையும் இது வந்து இப்ப வந்து லேகா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்க ஓட்டு போடுவோம். கோட்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடை முன்னெச்சு தான் பேசுறாங்க. அவங்க பேசுறத வச்சு அவங்க கரெக்டா அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல நம்ம இது பண்ண முடியாது. இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒன்னு பேசலாம். அது பேச்சு ஒவ்வொருத்தரும் மாறிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரோட செயல்பாடுகளை நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிற வச்சு தான் அவங்களுக்கு நான் ஓட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, பேசுறது என்ன வேணா பேசலாம், நம்மளும் பேசலாம். ஆனா அதில் செயல்படுத்துவோமானா கிடையாது, 100% செயல்படுத்துவோம்னா கிடையாது. அதனால ஒவ்வொரு தலைவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா, அவங்க கொள்கையை தான், அவங்க பேசுற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தான் அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிற பார்த்து தான் நான் ஓட் பண்ணுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறேன். ஸோ நான் எதன் அடிப்படையில் ஓட் போடுவேன் அப்படின்னா, ஒரு பெண்ணா இருந்து நம்மளோட தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எந்த பெண்ணுக்குமே அவ்வளோக்கு பாதுகாப்புன்றது இல்ல. சட்டங்கள் இருந்தாலுமே பாதுகாப்புன்னு வரும்போது ஒரு கேள்விக்குறியாதான் அமையுது. இப்போ வந்து 2 வயசு குழந்தைக்கு கூட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சோ ஒரு பெண்களுக்கு யார் வந்து நல்ல பாதுகாப்பு கொடுப்பாங்க? பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லல, ஆண்களுக்கும் இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து இலவசமா ஒரு பொருள் கொடுக்கறாங்க அப்படின்றதுல வந்து நம்ம போயிடக்கூடாது. அதே மாதிரி மதம், ஜாதி, காசு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளோட நாட்டுக்கு, நம்ம மாநிலத்துக்கு யார் நல்லது பண்ணுவாங்க, யாரோட கொள்கைகள் வந்து நமக்கு வந்து ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம யாருக்கு சிந்திக்கிறோமோ அவங்களுக்கு தான் நான் ஓட் போடுவேன். காசு கொடுக்கறவங்க பின்னாடி நம்ம ஓட் போடவே கூடாது. எல்லாருமே சிந்தித்து ஓட்டு போடுங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறோம். சோ நம்ம ஓட்டு எல்லாமே பெரிய ஒரு சக்தி, நம்மளோட எதிர்காலத்தை மாத்த போற ஒரு சக்தி. சோ எல்லாருமே யோசிச்சு ஓட் போடுங்க.
இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்ல முதல் டைம் வாக்காளர்ன்றனால அப்பா அம்மா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, சோ நானும் இதை ஃபாலோ பண்றேன். இல்ல சோஷியல் மீடியால இதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இவங்க பின்னாடி போனாதான் ட்ரெண்ட் அப்படின்றனால நான் இவங்க பின்னாடி போறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா உங்களை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட் பண்ண வைக்குது, இல்ல நீங்களே சுயமா யோசிச்சு ஓட் போடுறீங்களா? இதான் கேள்வி. அதாவது இந்த ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தோம்னா சினிமா மோகம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதாவது சினிமாவில் ஒருத்தர் வந்து நல்லா நடிக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நான் ஓட் போடுவேன், இதெல்லாம் வந்து சுத்த நான்சென்ஸாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட உங்களை எல்லாமே இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன், அவங்க வந்து என்ன நல்லா கொண்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு அரசியல் புகைதல் அப்படிங்கிறது ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரணும். அதாவது சினிமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அது அவங்க வந்தால் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், இவங்க வந்து எல்லாத்தையுமே நமக்காக மாற்றிடுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்புறதே வந்து தப்பு. நான் வந்து இப்போ விஜய் வந்து ரொம்ப மோசம் அப்படின்ட்டு சொல்லலை. அதாவது விஜய் வந்தா பண்ணுனா ஓகே தான், ஆனால் டிஎம்கே ஒன்றுமே பண்ணலன்னு பேசுறது வந்து தப்பு. இப்ப வந்துட்டு எல்லா நாட்டிலயுமே தெரியும் பெண்களுக்கு ஒரு கொடுமை நடந்தா அப்பயே சுட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்தியால மட்டும் அப்படி எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்கன்னா அந்த காசை வச்சு அவன் 2 நாள்ல வெளியே வந்துடுறான். இங்க சட்டங்கிறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க. அவரு சொன்னாரு எங்க தாத்தா வழியில டிஎம்கே, அவங்க வழியில் டிஎம்கே. இப்ப பூசா ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு, பூசா ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது தெரியும், மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரியும். அவரு சொன்ன மாதிரி இவங்க இப்படி பண்ணல, அவங்க இப்படி பண்ணலங்கிறதெல்லாம் நாங்க யாருக்கும் சொல்லி காட்டல. மக்களுக்கு தெரியும் யார் நம்ம நாட்டுக்கு கரெக்டா இருப்பாங்க, யாரு நம்மளுக்கு நல்லதை செய்வாங்க, பெண்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் நாங்க அந்த அடிப்படையில தான் நாங்க ஓட்டு போடுவோம். தேங்க்யூ. தேசத்தினுடைய சிந்தனைகளில் பற்றில்லாதவங்கள, அப்புறம் அவங்களுடைய பின்புலங்களை ஆராயாம ஐடியாலஜிஸை கம்பேர் பண்ணாம இண்டிவிஜுவல் வர்ஷிப்புக்காக ஓட்டு போடுறது வந்து ஒரு தவறான செயல். அதே மாதிரி நம்மளாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு அன்எஜுகேட்டடான பீப்புள் எல்லாம் நான் நம்புகிறேன். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஆர்கனைசேஷன், பர்ஃபெக்டான ஒரு ஐடியாலஜி அதை வந்து ஆக்டில் கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ட்னஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எந்த ஐடியாலஜி பெஸ்ட்டாக இருக்குது, ஐடியாலஜிஸை கம்பேர் பண்ணி நம்ம தேசத்துடைய கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பலில் என்ன அசூரன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த விஷயங்களெல்லாம் இந்த ஐடியாலஜி அசோர் பண்ணுதா, சப்போர்ட் பண்ணுதா, தலைவர்கள் வந்து அந்த ஐடியாலஜிஸை கரெக்டாக கேரி பண்ணி போகிறாங்களான்னு ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு எங்கள் தாத்தா எம்ஜிஆர், எங்கள் பாட்டி டிஎம்கே, வழியாக நான் இந்த குடும்பத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதே பழைய காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. ஐடியாலஜிஸ் கம்பேர் பண்ணி நமக்கு எது சரின்னு படுதோ, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பிரியாம்பலுக்கு எது அசூரன்ஸ் கொடுக்குதோ அந்த விதத்தில் நம்ம வந்து ஓட்டு போடணும். இப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு டைம் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியுது, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னு தெரியுது. இன்னொருத்தர் புதுசா வராங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பண்ண போறது தெரியும். அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்க ஐடியாலஜிஸ் அதெல்லாம் இவ்வளவு கம்பேர் பண்றாங்க. இப்ப சொன்னாங்க திராவிட மாடல்னா என்னன்னு தெரியுமான்ட்டு, அவங்க மாடல் என்ன பண்ணாங்க நம்ம இப்பதான் பாத்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப டவுன் பண்ணக்கூடாது, அவங்க வந்தாதான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியும். வரதுக்கு முன்னாடி அவங்கள நெகட்டிவா பேசிட்டு இருக்க கூடாது. அரசியல் மூலம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க. அதாவது எல்லாருமே நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் போகணும்னு முடியாது. அதாவது தத்துவமுள்ள தலைவர்கள், ரசிகர்கள் பட்டாளத்தை மட்டுமே உருவாக்க முடியும், முன்னேற்றத்தை உருவாக்க அது வழிவகுக்காது. என்னன்னா திரைக்கவர்ச்சின்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரியே புதுசாக வர நம்ம கொடுக்கலாம். பட் என்ன பண்ணியிருக்காரு, ஐடியாலஜி, கொள்கை என்ன? நீங்கள் சொல்கிறீங்கன்னு போட்டு போகலாம். ஒன்று சொல்கிறோம்ல, சமத்துவம் சொல்கிறோம், மதச்சார்பு சொல்கிறோம். எல்லா கட்சியுமே நம்ம இனப்படுகொலை ஆனாலும் சரி, மதச்சார்பு பிரச்சனை ஆனாலும் சரி, சாதி பிரச்சனை ஆனாலும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுறாங்களே தவிர நடக்கும்போது பேசுறதுக்கு யாரும் இல்லை. அது ஏன்? அதுதான் அரசியல். அந்த புரிதல் இங்கே யாருக்குமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் திரைக்கவர்ச்சி பக்கமும் போக மாட்டீங்க, இலவசத்துக்கும் போக மாட்டீங்க, சிந்திச்சு செயல்படுவீங்க. இந்த சிந்திப்பு வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் ஏன் போகணும்னா நம்ம தான் வருங்கால சந்ததிகள். இதை புரிஞ்சு முதல் தர ஓட்டாளர்கள் அனைவருமே உங்க இந்த விரலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. அவங்க வந்து சொன்னாங்க ஒரு கொஸ்டின், ஒரு தப்பு நடக்குதுன்னா அது நடக்கும் போது வந்து கேட்காதவங்க எதுக்கு அதுக்கு அப்புறம் கேட்கறாங்கன்னு. நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட சேஃப்டிக்காக, நம்மளோட செல்ஃப் செக்யூரன்ஸ்க்காக, எல்லாத்துக்காக தான் அவங்க இருக்கணும். அதுவே இல்லாம
அவங்களுக்கு ஓட் போடணுங்க டிபெண்ட் பண்ணி அவங்க சொல்றது எப்படின்றது எனக்கு தெரியல. இது டிவிக்கே டிஎம்கேங்கிறது கிடையாது. அரசியல் என்னைக்குமே சாக்கடை கிடையாது. அரசியல்வாதிகள் தான் அதை சாக்கடையா மாத்துறாங்க. பொலிட்டிக்ஸ் இஸ் நெவர் வேஸ்ட். பொலிட்டீஷியன்ஸ் மேட் தம் வேஸ்ட். அடுத்த ஒரு சின்ன மனதில் இருக்க ஒரு ஆதங்கம், இதை மட்டும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, அதாவது எந்த திட்டம் கொண்டு வரதும் சரி, இலவசமா பொருட்கள் கொடுக்கறதும் சரி, உங்களுக்கே தெரியும் எதுல பார்த்தாலும் ஒரு புகைப்படத்தை போடுறது, அவங்களோட பெயரை பதிவு செய்யறது, இதெல்லாம் ரொம்ப இதை பார்த்தாலே ரொம்ப வெறுப்பு தான் வருது. அது அனைத்துமே மக்களோட பணம், மக்களுக்காக தான் அவங்க செய்யறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் எங்கேயுமே அவரோட பேர் போட்டது கிடையாது. இதை இப்ப இருக்க கட்சி தான் செய்யறாங்க, நான் சொல்லல. இது முன்னாடியே ஆரம்பிச்சதுதான். யார் ஆரம்பிச்சாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதை வன்மையா கண்டிக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு எதிராக சட்டமே கொண்டு வரணும். எதுலயுமே ஒரு ஆட்சியாளரோட புகைப்படமோ பெயரோ போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கருத்து பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ஓப்பனாகவே சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், டிஎம்கே இருக்கு, டிவிகே இருக்கு, அப்புறம் ஏடிஎம்கே இருக்கு, என்டிகே இருக்கு. எல்லாரும் அவங்களோட கொள்கைகளை சொல்றாங்க. இப்போ யுஎன்ஓட ஊழல் எல்லா நாடுகளில் இப்போ சிங்கப்பூர், அதுக்கப்புறம் டென்மார்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஊழல் இல்லாத நாட்டில் டென்மார்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இலவசன்ற பேர்ல நீங்களா முட்டாள்களா தமிழ்நாட்டில் இருக்கீங்க. சும்மா ஒன்றும் கிடையாது, உண்மையதான் சொல்றேன். சரி, என்ன சொல்ல வரீங்க தம்பி? இப்ப என்ன இலவசம் கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இலவசம் கூடாதுன்னு சொல்ல வரீங்க? இலவசம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுங்க சார். எதுக்கு இலவசம் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப எதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. சில கல்விக்கு இலவசம் கொடுக்கலாம். இப்ப ஏற்கனவே நம்மளோட போக்குவரத்து கீழே தான் போயிட்டு இருக்கு. இப்ப இதுல போக்குவரத்துல எச்சா நாங்க இலவசத்தை கொடுத்து நாங்க போக்குவரத்தை நாங்க பெண்களுக்கு முன்னுதாரணம் தரோம் அப்படின்றாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த இலவசத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அதை வச்சு ஒரு தொழிற்சாலை உருவாக்கலாம். டெக்னாலஜி வைஸா நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் மேல கொண்டு வரலாம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஊழல் இல்லாம இருந்தாலே நம்ம தமிழ்நாடு மேல வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கவர்னன்ஸ் கொண்டு வரலாங்க சார். எல்லாத்தையும் நம்ம நெட் சென்டர்ல பண்ணிக்கிட்டா இப்போ நான் ஈரோடு தாலுகா ஆஃபீஸில் போய் நான் ஒரு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அங்கே வெளியவே உட்காந்துருப்பாங்க. பண்ணீங்கன்னா 1 வருஷம் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா காசு ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ நான் அவங்க மூலமாக நான் அதை மூவ் பண்ணுறதுக்கு கவர்னன்ஸ் மூலம் நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு அந்த 5000 ரூபா நான் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. இது நான் தாலுகா ஆஃபீஸில் மட்டும் சொல்லுங்க சார். எல்லா இடத்துல இருந்துமே இது இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கோ எதிர்கட்சி தலைவருக்கோ அல்லது மற்ற 2 முக்கிய கட்சிகளுடைய தலைவர்களுக்கோ அவங்க கிட்ட நீங்க கேட்க விரும்புற கேள்வி என்ன? இந்த அரசு கொடுக்கக்கூடிய இலவசமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வர நிறைய பேருக்கு தரம் குறைவா இருக்கு, மக்களுக்கு சரியா அது போய் சேரல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ கொடுக்கக்கூடிய பொருளும் தரமான பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இவரை எதிர்க்கிறோம், இவரு உதாரணத்துக்கு ஏதாவது பொருள் சொல்ல முடியுமா? இந்த பொருள் கொடுத்தாங்க, இந்த பொருள் தரமானதா இல்ல, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, இலவசமா கொடுக்கக்கூடிய சைக்கிள் கூட நிறைய பேர் டயர் இல்லாம தள்ளிட்டு போற இதெல்லாம் பாக்குறோம். ஓகே, இது நிறைய இடங்களை பார்க்க முடியுது, உண்மைதான். இப்ப தமிழ்நாட்டு அமைச்சர் அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப மணிக்கணினி திட்டம் வழங்குறாங்க இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சு நான் 6th படிக்கும் போது 12th கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனா இப்ப என்னன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில கொடுக்காம கரெக்டா ஏன் தேர்தல் வரும்போது அது 3rd இயருக்கு 2nd இயருக்கு மட்டும் லேப்டாப் கொடுக்கணும்? ஏன்னா அவங்க உயர்கல்விக்கு அடுத்து போகணுங்கிற எண்ணமா இருக்கலாம், வேலை வாய்ப்புக்கு தேடணுங்கிற எண்ணமாக இருக்கலாம். இப்ப 3rd இயர் முடிக்கிறாங்கல்ல, முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்து வேலைக்கு போகணும்ல, ஜாப் போகணும்ல. அப்படா ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்கலாமே, ஏன் 3rd இயர்? ஓகே, அதே நாங்க மதிக்கிறோம். அந்த கருத்தையும் நாங்க பதிவு செய்யறோம். தமிழக அரசு வழங்கக்கூடிய லேப்டாப் 3rd இயருக்கு கொடுப்பதை தாண்டி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்தா அது பயனுள்ளதா இருக்கும்னு இந்த காலேஜ் மட்டும் இல்ல நிறைய காலேஜ்ல சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தையும் நம்ம பதிவு பண்றோம். விஜய் கிட்ட என்னன்னா, பிஜேபி பத்தி எடுத்து பேசவே மாட்டேறீங்க, சைலண்டா இருக்கின்றாங்க. கேட்டா டிஎம்கே தான் எங்களுக்கு போட்டியே, பிஜேபி போட்டியிலன்றாங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது பண்றதா, டிஎம்கே தோக்கடிக்கிறதா? இது விஜய் அவர்களுக்கு நீங்க கேட்கிற கேள்வி. ஓகே, சீமானுக்கு பாத்தீங்கன்னா 23 முன்னாடி பெரியார் கட்சி கொள்கை தலைவரை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏன் அவரோட கொள்கை தலைவரா மாத்தினாரு? பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. இப்ப நான் கேட்க போற கேள்வி 67ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நம்ம உலகிலேயே இந்திய அரசியலமைப்பு தான் மிகப்பெரிய நீண்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க மத்த நாடோட கம்பேர் பண்ணும் போதும். அப்ப ஏன் 67 ஆரம்பிச்ச ஒரு ஆட்சி அமைப்பு 2026 வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகள் மட்டுமே மாத்தி மாத்தி ஆட்சி அமைக்கிறாங்க? எந்த பெண்களான வன்முறை அபியூஸ் அப்படிங்கறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அதுக்கான சட்டங்கள் ஏன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணல அப்படிங்கிற என்னோட கேள்வி. மற்ற கண்ட்ரில எல்லாம் ஒரு அபியூஸ் அப்படிங்கிற போது தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வரைக்கும் வருது. நம்ம நாட்டுல ஏன் அந்த மாதிரி எந்த ஒரு கடுமையான சட்டங்கள் ஏன் இன்னும் நிறைவேற்றாம இருக்காங்க? இந்த வருஷம் எலெக்ஷன்
டிஎம்கே வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் அவர்கிட்ட எனக்கு என்ன கேள்வினா, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்க பாதி பேருக்கு அது வந்து போகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்றத அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட. நான் பொதுவா எல்லா அரசியல் கட்சிக்காருக்கு சொல்றேன். இப்ப அரசு ஆழ்ந்தாலும் சரி, இதுக்கு வரப்போற முதலமைச்சருக்கும் சரி, இப்ப நம்ம கல்வி எஜுகேஷன் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வந்து இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஓகே. ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களோட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் அதிகமா பிள்ளைங்க போறாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதிகமா போறது இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூலோட பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அது எஜுகேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரப்போற வந்து முதலமைச்சரோ, இப்ப இருக்க முதலமைச்சரோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இன்னும் நிறைய வசதி செஞ்சு தந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் வந்து நல்ல நம்பிக்கை எடுத்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் நம்ம பிள்ளைங்க வந்து பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணணும். போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எனக்கு வந்து எப்போ ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஆட்சியிலேருந்து தான் அதிகமாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிறவங்க தப்புன்னு சொல்லலை, அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்களான்னு பேசலை. அடுத்து வர டைமில் அடுத்து யார் வந்தாலும் இதை கன்சிடர் பண்ணும் ஓவரா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பசங்க வரைக்குமே அந்த போதைப் பொருள் அவங்க கையில் இருக்குது. அதுக்கான முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிறவங்களும் அதை கன்சிடர் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் எச்சா கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஃபீலிங்காக இருக்குது. அதுதான் அரசியல் அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு அரசியல் ஒவ்வொரு கட்சிக்குமே கண்டிப்பா ஒரு கோட்பாடு இருக்கும். அதுல வந்துட்டு கொள்கை இருக்கும். கட்சி அரசியல் வரும்போது எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த திட்டங்களை வந்து அவங்க சரியா செயல்படுத்தணும். அந்த திட்டங்களை வந்து அவங்க தொடர்ந்து அதை செயல்படுத்தாதனாலதான் மக்களுக்கு வந்து இன்னும் புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்க மேல அவங்களுக்கு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு புதுசா யாராவது வந்தா, இப்ப நான் ஸ்பெசிபிக்கா ஒரு அரசியல் கட்சியை மட்டும் சொல்லல, புதுசா யார் வந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறத நோக்கி தான் போறாங்க. இப்ப ஆல்ரெடி லேப்டாப் பத்தி சொன்னாங்க. இப்ப வந்து லேப்டாப்ங்கிறது யூஜிக்கு அதிகமா கொடுத்திருந்தாங்க. பிஜிக்கு ஒரு சில பேட்சஸ்க்குலாம் வந்துட்டு கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப திட்டங்களை வந்து தொடர்ந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமா. இது அப்பப்ப நடுவில் ஸ்டாப் பண்ணிடுறனாலதான் மக்களுக்கு வந்து அதுல இருக்க நம்பிக்கை வந்து போயிடும். கொள்கை தலைவர்களை வந்து பெரியாரையும் காமராஜரையும் அப்புறம் வேலுநாச்சியார் இந்த மாதிரி பல கொள்கை தலைவர்களை வச்சிருக்காங்க. அதில் வந்து காமராஜர் வந்து சுதந்திரத்துக்காக வந்து போராடினவர். ஆனால் பெரியார் வந்து சுதந்திரத்தை வந்து கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி வெறுத்தாரு. இந்த மாதிரி ரெண்டு முரண்பாடான கருத்துக்களை வச்சுட்டு எப்படி செயல்படுத்த போறாரு அப்படிங்கிற கேள்வி. இப்போ இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இப்போ பொங்கல் திருவிழாவுக்கு வந்து இலவசங்கள் பொருள் கொடுக்கறது, அதாவது இலவசங்கள் கொடுக்க வேணான்னு சொல்ல, ஒரு பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பேராசிரியராக சொல்கிறேன். இதில் இருக்கிற வந்து ஷேர் பண்ணுங்க. அதாவது பொருளாதாரத்தை வந்து நீங்கள் இலவசம் கொடுக்கும் பொழுது மக்களை வந்து பிரித்து பகுத்து அவங்களுக்கு கொடுங்க. யாருக்கு சேர வேண்டியமோ அவங்களுக்கு போய் சேர்ந்தா போதும். மாற்றம் எப்பொழுதுமே நமக்குள்ள வர வேண்டும். நான் சொல்லுவேன், இந்த ரேஷன் கடையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலவசங்களை பற்றி நிறையா பேசிட்டு இருந்தாங்க. இந்த இலவசங்களை எல்லாம் நம்ம எப்பொழுதெல்லாம் எதிர்கொள்கிறோமோ, இப்போ மாணவர்கள் எல்லாம் நிறைய அந்த கட்சி தலைவர்கள், இந்த எத்தனை மாணவர்கள் வந்து உங்கள் கிராமத்தில் பணம் கொடுக்க வரும் பொழுது எத்தனை உங்களோட சமூக புரட்சியாளர்கள் நீங்கள் எந்திரிச்சு வர்றீங்க. எங்களோட இந்த பணங்கள் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு எத்தனை மாணவர்கள் கேட்குறீங்க உங்கள் பகுதியிலிருந்து? இது என்னோட முதல் கேள்வி. எப்பெல்லாம் நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறும் அப்படின்னு சொன்னால், என்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து இந்த இலவசங்கள், அதாவது முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, நீங்கள்லாம் இந்த இலவசங்களை எல்லாம் வாங்காமல் எப்போல்லாம் மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்வதற்குண்டான நீங்கள் முன் வர்றீங்களோ அப்போல்லாம் நம்ம நாடு முன்னேறும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ எலெக்ஷன் வரப்போது, அமௌண்ட் எடுத்துகிட்டு கட்டாயமாக வருவாங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு பயனுள்ள ஒரு நலத்திட்டங்களை செய்வதற்குண்டான முக்கிய தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோள். நன்றி. ஓகே, நன்றி சார். இப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நம்முடைய கல்லூரியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், நீங்கள் அனைவரும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும். செய்வீங்களா? வரக்கூடிய எலெக்ஷன்ல கட்டாயம் ஓட்டு போடணும். சரிங்களா? லாஸ்ட் ஒரு சின்ன சாங்கோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்றதா எங்களோட நோக்கமும் கூட.